சாகும் தருவாயில கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும். என்ன பண்றது, செருப்பெல்லாம் பிஞ்ச தூரப்படுறோம். அது பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது. காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு. எதனால போட்டு கொடுத்தாரு? ஏசி போட்டு உடம்பு ஆரம்பிச்சாரு. காமராஜருக்காகவே ஏசி போட்டுருக்கீங்களா? உங்களுக்காக நீங்க எதெல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன கேட்டீங்கன்னா, காமராஜர் எதிர்கட்சி தலைவர், ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தவர். அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா, சிவகாமி மகனுக்கு ஓட்டா, மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஈரத்தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பாரு? ஒரு மான தமிழங்க கிடையாது எங்களை தவிர. அவருக்கு நாடார் எதை நாடார்? மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத நாடார். அதனால் காமராஜர் நாடார். அவரை நாடார்னு சொல்லி அசிங்கப்படுத்துற கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு. கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல விசாவுல காமராஜர் கைது பண்ண கருணாநிதி கிட்ட ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுல இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும், திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும். சொந்த கட்சிக்காரன் கவுன்சிலோட அவுத்து விசாரத்துக்கு உள்ள வச்சாங்க, அதை காப்பாத்த வைக்கல. வாயிலே மிச்சாங்க ஸ்டாலின், அதை காப்பாத்த வைக்கல. இவரு காமராஜரை காப்பாத்தினாரா? எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா? இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள்.